தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினீர்கள். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாளை வந்த கோடு என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசரை தாழும் சிலவும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினீர்கள். அகத்திய பாரிசிதமாய் என்றோது அஷ்ட சித்துதனை விதிவார் அகத்தியரை காசாய வேடமீவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனைக்கு நேர் செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி. ஆயிரத்தில் தண்டமெல்லாம் ஆணையாட்சி. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதத்வரி தேவாய நம. சிவாய ஆகுங்க அர்ணமகாதேசிகாய நம. சிவாய ஆகுங்க அர்ணமகா சத்குருவே நம. சிவாய ஆகுங்க அர்ணமகா ஜோதியே நம. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அரட்டெழுச்சொல்லியாக மகா சுப்பிரமணியனுடைய நல்லாசியோடு நமது கடவுள் நவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களுடைய நல்லாசியோடும் மகான் அகத்திய பெருமான் மற்றும் நவகோடி சித்தர்களின் நல்லாசியோடும் பிரதி வியாழன் தோறும் ஓங்காரக்குடியிலே சித்தர்கள் சிறப்பு பூஜையானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்து இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைப்பதற்காகவும் 3 நெறிகளை நமக்கு அருளினார்கள். சைவம், அன்னதானம், பூஜை. இந்த 3 நெறிகளிலும் கடைபிடிக்கக்கூடிய ஒருவர் இம்மையிலும் மறுமையிலும் எம்மையிலும் துன்பமில்லாத வாழ்க்கையை, பேரின்ப வாழ்க்கையை அடைவார்கள் என்பது ஞானியருடைய வாக்கு. நாம் எந்த அளவிற்கு ஆசானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த 3 நெறிகளையும் நாம் கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிட்டும். ஆகவே நம்மால் முயன்ற அளவு ஆசானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் தொடர்ந்து சொல்லி ஆசான் காட்டிய வழியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால் இம்மையும் மறுமையும் எம்மையும் துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வதோடு வீடு பேறு என்பதையும் சத்தியமாக நிச்சயமாக அடைய முடியும். ஆசானுடைய வழி நெறிகளை அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய தொண்டர்கள் உலகமெங்கும் நிறைந்திருந்த போதிலும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகுந்த பற்று கொண்டவர்கள் ஆசானிடத்தில் மிகுந்த பக்தி செலுத்தக்கூடிய அன்பர்கள், ஆசான் சொல்வதே வேதம் என்று அப்படியே ஏற்றுக்கொண்ட அன்பர்கள். அப்படி இன்றைக்கு மலேசியாவிலிருந்து நிறைய அன்பர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக திரு ராஜசேகர் ஐயா அவர்களும் திரு ஜீவா அவர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றி அவங்களோடு உடன் வந்திருக்கக்கூடிய மகளிர் அனைவருமே ஆசானுடைய நெறியை பின்பற்றுவதோடு ஆசானிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். நமக்கெல்லாம் நன்கு அறிந்த ஜீவா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே ஒரு சில பக்தி பாடல்கள் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து திரு ராஜசேகரன் ஐயா அவர்களும் நேற்று பேசியது அல்லாமல் இன்னும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. ஆசானிடத்தும் ஆசான் காட்டிய கொள்கைகளை கடைபிடிக்கும் போது ஏற்பட்ட அனுபவங்களும் அவர் இன்று நம்மிடையே பயிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். முதலில் ஜீவா அவர்கள்.
மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர் திரு ராஜசேகரன் அவர்கள் ஆசாரியர்கள் இருந்து பக்தி கொண்டவர். ஆசாரியை தரிசிக்கவே உரையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வரலாமா வேண்டாமா என்று யோசிக்கக்கூடிய வாதம் 2 முறை அல்லது 3 முறை ஆசாரியை தரிசித்து ஆசாரக்கூடிய அறிவை எப்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் திரு ராஜசேகரன் அவர்கள். நம்மிடையே அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, ஓம் ஆறுமுக ரங்க மகாதேசிகாய நம. நமக்கெல்லாம் தாயாகவோ தந்தையாகவோ வல்லசத்ருவாக வேண்டியிருந்து நம்மை காத்து ரட்சித்து நல்வழிப்படுத்தும் எல்லாம் வல்ல கருணைகளும் ஓம்காரக்குடி கடவுளின் முன்பாத கவனங்களுக்கு கடியின் சார்பிலும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாம இங்க வந்திருக்கிற இடமே உலகத்துல எங்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருள் நிறைந்த ஒரு திருச்சபை. இங்கு வந்தா என்ன கிடைக்கும்ன்றது நிறைய பேருடைய கேள்வி. நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போறோம். ஆனா நம்முடைய குருநாதர் மட்டும் அதுக்கு ஒரு தனித்துவத்தை செய்து வச்சிருக்கிறாங்க. இங்கு வந்தால் நம்முடைய மனம் அமைதி பெறும். ஏன் அமைதி பெறுது அப்படின்னா, இங்க நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் புண்ணிய செயல்கள். நாம பார்க்கக்கூடிய இந்த மக்கள் உணவருந்தும் போது அவருடைய மகிழ்ச்சி, நாம் பூஜை செய்யும் போது, இங்கு தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களை காணும் போது, இது எல்லாமே நம்மளுடைய மனதுக்கு ஒரு அமைதியையும் நிறைவையும் கொடுக்கும். மலேசியாவில இருந்து இங்க வந்துட்டாலுமே நம்மளுக்கு அங்க எண்ணமே போகாது. எல்லாத்தையும் மறந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது நமக்கு ஒரு தவம் செய்யணும் அப்படின்னாக்கா மன அமைதி பெறணும். அந்த அமைதிக்கு உற்ற இடம் தான் ஓங்காரக்குடி. நாம அடிக்கடி வந்துட்டு போறதுனால நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வந்தா மனம் எப்படி இருக்கு. 1000 பிரச்சனைகளோட பரவாயில்லை. இங்க நாம பூஜை செய்து உட்கார்ந்தா மன அமைதியா இருக்கும். இது எல்லாமே எப்படி ஐயா செய்து வச்சாங்க அப்படின்னா, புண்ணியத்தால. அந்த புண்ணியத்தால அவங்க மேற்கொண்ட அந்த தவத்தால நமக்கு இந்த ரெண்டுமே தானமும் தவமும் தான் செய்வாராக வானவர் நாடு வழி திறந்திருமே. அது போல ஐயா செய்யக்கூடிய தவத்தாலும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த புண்ணியத்தாலும் இந்த இடத்துல ஏறக்குறைய 300 கோடி பேர் சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அத்தனை உயிர்களும் இந்த இடத்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போயிருக்கும். உயிர்களுக்கு சந்தோஷிக்க கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருச்சு. அதனால இதுக்குள்ள வந்துட்டு போனாலே நமக்கு அந்த வாசம் உண்டு, அந்த வாசம் கிட்டும், நம்முடைய மனம் தெளிவு பெறும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அதனால மாதம் மாதம் இங்க இருக்கக்கூடிய அருளையும் இந்த புண்ணிய பலத்தையும் பெற்று செல்வதற்கு தான் ஒவ்வொரு மாதமும் அன்பர்கள் அழைச்சிட்டு அவர்களுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஓங்காரங்களுக்கு போயிட்டு வந்தா, எப்படி நம்முடைய பாடல சொல்றாங்க, திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேர்படாது. அது போல எங்களுடைய வாழ்வுல ஓங்காரக்குடிக்கு சென்று வந்தால் ஒரு மாற்றம் நேரும். அந்த மாற்றத்தை நம்ம அனுபவிக்கிறதுனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஐயா என்ன சொல்லுவாங்க, நாம ஏற்படுத்தி வச்சது அதை அனுபவிச்சுதான் ஆகணும். 100 விழுக்காடு அனுபவிக்கிறத ஓங்காரக்குடிக்கு வர்றதுனால 10 விழுக்காடு போகுது. இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்வில் நடந்த துன்பங்கள் உயிர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வாழ்றதுக்கான நிலையை இல்லாம போயிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வாழ்றதுக்கு ஒரு காரணம் யார் அப்படின்னா, நம்மை வழிநடத்தக்கூடிய திரு ஆறுமுக ரங்கமாதேசிய சுவாமிகள் தான். அவங்கதான் நம்முடைய சிந்தனையை மாத்தி, நம்முடைய செயல்களை மாத்தி, நம்முடைய அத்தனை செயல்பாடுகளையும் மாத்தி ஒரு மனிதனாக உருமாறுவதற்கு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதன் தான் தோற்றத்தில். ஆனா நம்முடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா மனித உருவில் மிருகமாக வாழ்ந்துட்டு மனிதர்களுக்கு வரல. இங்கு வந்த பிறகுதான் ஐயா இன்னொரு உயிருடைய
தன்மை உணர சொல்றாங்க. அதுவும் நாம என்னென்ன சந்தோஷங்களை நாம விரும்புகிறோமோ அதே போன்ற சந்தோஷங்களை உலகத்துல எல்லா உயிரும் விரும்புது. அதனால ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள ஜீவராசிகளுக்கு தொண்டு செய்ய ஆசி வேண்டும் தாயின் ஐயாவை கேட்டுக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடம்தான் நாம வந்திருக்கக்கூடிய ஓங்காரக்குடி. இங்கு இந்த புண்ணியத்தை செய்ய செய்ய நமக்கு மாற்றங்கள், எத்தனையோ தடைகள் அன்பர்கள் சொல்வாங்க, இது நடக்க மாட்டேது, அது நடக்க மாட்டேது. நாம சொல்லக்கூடிய ஒரே மிக உயர்ந்த மந்திரம் புண்ணியம் செய்யும். இதைத்தான் ஐயா நமக்கு போதிச்சாங்க. ஒரு மூட்டை அரிசி அதான் செய்ய சொல்லுவாங்க, 2 மூட்டை செய்ய சொல்லுவாங்க. அவங்களுடைய கணக்கு ஏற்ற மாதிரி அதிகமா பாவங்கள் இருந்தா அதிகமா செய்யணும், குறைவா இருந்தா அவங்க பார்த்துக்குவாங்க. அப்ப நம்ம அந்த பாவத்தை போக்க புண்ணியம் செய்ய செய்ய அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. எத்தனையோ அன்பர்கள் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு முன்பு ஆசா வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த காலத்திலையும் எந்த அன்பர்கள் எதை கேட்டாலும் புண்ணியத்தை முதல்ல செய்ய சொல்லு, புண்ணியத்தை செய்ய சொல்லு, புண்ணிய செய்ய சொல்லு. இதை அவங்க மாற்றி வச்சிருப்பாங்க. நாம ஒன்றும் பாடுபட வேண்டாம்பா, அவங்க செய்ய செய்ய இந்த செயல்கள் யாரும் மாறும் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க, அவங்க மற்ற உயிர்களுடைய பாவத்தை சேர்த்துக்காம இருக்கணும்னா சைவத்தை கடைபிடிக்க சொன்னாங்க. இந்த சைவத்தை ஆசனவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. சைவத்தை கடைபிடிச்சு தானத்தை செய்து தவத்தை செய்து வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கிறதுனால வந்து தொண்டு செய்யலாம். இந்த தொண்டு மலேசியாவில் செய்யறதுனா இப்படி நீங்க ரசம் சோறு போட்டீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல சொகுசாரு சாம்பாரு 2 ஐட்டம் இருந்தாதான் சாப்பிடுவாங்க. இங்க ரசம் சாதமே கடந்த 48 வருஷமா ஓடுதுன்னா நடக்குதுன்னா அருள் இல்லாம நடக்காது. இந்த அருள் தான் ஆசான் சொல்லக்கூடியது. எப்படி இந்த உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. அவங்க இங்கதான் இருந்தாங்க. ஒரு நாடும் போயிட்டு ஆசான் வந்து சத்சங்கம் எதுவும் நடக்கல. இங்க இருந்த வண்ணமே உலகத்தை தன் பக்கம் திருப்பினாங்க. நாங்க எல்லாம் இந்த வரதுக்கு ஐயா அடிக்கடி கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறாங்களா இல்லையே. எப்படி இந்த மனம் இங்க நிலைக்குது? இந்த மனசை ஈர்த்து கொண்டாதான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் தந்தை பெருமானி. ஐயாவுடைய ஆற்றல் நம்மளை ஈர்க்கிறதுனாலதான் நாம தானாதான் வரும். ஈர்த்த மக்கள் தான் நம்ம எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஈர்த்த மக்கள், அவங்கதான் வர முடியும். இது ஐயா சொல்லுவாங்க, இது உள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கே புண்ணிய பலம் வேணும். புண்ணியம் உள்ளவர் தான். புண்ணிய பலத்தை சொன்ன தண்ணி பலம் வேணும், தண்ணி பலம் தான் என் பண்டிகை வேணும். அப்படி அந்த புண்ணியத்தை செய்ய செய்ய செயல்பாடுகள் யாரும் தானே விளங்குகிறார். நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது சிறப்பா இருக்கலாம், சிறப்பை இழந்து இருக்கலாம், சிறப்பா இருந்தா நாம சிறப்பா இருந்திருக்கிறோம். அதான் அதனுடைய காரணம். சிறப்பு இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப அப்படி வாழ்ந்திருக்கிறோம். அதனுடைய தோற்றம் தான் இன்னைக்கு. இப்ப நம்ம யாருன்றது, நான் யாருன்றது எனக்கு முன்னு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் யாரா இருந்திருக்கணும். நல்லவனா அல்லது கெட்டவனா, நல்ல செயல் செய்திருக்கனா அல்லது கெட்ட செயல் செய்திருக்கனான்றது நமக்கு முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை தோற்றங்களும் அத்தனை மனித உருவங்களும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல் செய்து, நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்து, ஆனா ஆதரவு மனிதர்கள். அப்ப நாம செய்து எதை விளைச்சமோ அதைதான் நாம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கிறோம். இத்தனை துன்பங்களையும் தீர்த்து கொள்வதற்கு ஐயா என்ன சொன்னாங்க, புண்ணியத்தை செய். யாரு வந்தாலும் ஐயா சொல்லக்கூடிய முதல் சொல் முருகான சொல்லு, புண்ணியத்தை செய். இதை செய்தா போதுமா அப்படின்னாங்க. இன்றைக்கு அதைத்தான் இங்க நமக்கு வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டி செஞ்சிருக்காங்க. அவங்க காட்டின வழியை தான் நாம எல்லாம் இன்னைக்கு பின்பற்றி நடந்துட்டு இருக்கிறோம். இது மூலியமா நம்முடைய ஜென்மங்கள் கிடைக்கும். காரணம் அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுக்கோ, கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணிக்கோ, நல்ல செயல்கள் நல்ல சிந்தனை வரவழைச்சுக்கோ. இந்த செயல்கள் தான் நம்முடைய ஜென்மத்துக்கு துணை புரியும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆசான் காட்டிய அந்த வழியில் சென்று நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு ஆசான் காட்டிய அந்த புண்ணிய செயல்களை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பாடுபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பா இந்த இடங்கள்ல வந்து அன்னதானம் நடத்துறதுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அந்த பசி ஆற்றி வைப்பதற்கு ஆற்றுவார் ஆற்றல், பசி ஆற்றல், பசியை மாற்றுவார் ஆற்றல் என்று சொல்லுவார். ஒரு ஏழைக்குடைய பசியை நீங்க ஆற்றி வச்சீங்கன்னா நமக்கு ஒரு பசி இருக்கும்.
நமக்கு பொருளாதார பசியோ அல்லது துன்பம் நீங்கி இன்பம் வர வேண்டிய பசியோ இருக்கும். அந்த உயிருக்கு பசியாக வைத்தால் எப்படி அந்த உயிர் மீண்டும் தலைத்து நல்லா இருக்கணுமோ அது போல அந்த உயிருக்கு ஆற்றி வைத்த அந்த பசி நம்முடைய துன்பத்தை போக்கி நம்மையும் சிறப்பாக வாழ வைக்கின்றதா ஆசான் நமக்கு காட்டிய வழி. அதோடு மட்டுமில்லை, இந்த உடம்புக்காக நம்ம எவ்வளவோ செலவு செய்து இந்த உடம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உயிருக்காக நம்ம என்ன செய்யறோம்? இந்த உயிருக்கு ஊதியம். இந்த உயிருக்கு ஊதியம்னா ஆசான் சொன்னது ஈதல் இசைப்பட வாழ்ந்தது. அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு ஊதியம் அப்படின்றதா நமக்கு சிறப்புகள். நல்லது நடக்கணும் அப்படின்னா உயிருக்கு ஊதியம் வேணும். ஊதியத்தை இழந்திருக்கு எந்த செயலும் செய்ய முடியாது. இந்த ஊதியத்தை பெருக்கிக் கொண்டால் எல்லா செயல்பாடுகளும் தானே விளங்கும் என்பதை கூறி வாய்ப்பளித்த குருநாதருடைய பாதகங்களை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கால அவகாசம் வியாழக்கிழமை பூஜை 40 முடிச்சிருக்கோம். ஆனால் மலேசியாவிலிருந்து 2 முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அனுபவத்தை அவருடைய இசையை நாம் கேட்பதற்கு நமக்கு ஒரு நல்லது வாய்ப்பாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. ஆயிரம் வருகின்ற 22/9/2024 நமது ஒவ்வொரு ஆசானுடைய 49வது தவசித்தி விழா. அதற்கு முந்தைய நாள் 21 சனிக்கிழமை மாலை 6 மணி பூஜைக்கு பிறகு குருவே சிவம் தவம் என்ற தலைப்பில் திரு கோபால் நல்லசுவாமியா அவர்கள் ஒரு இசைக்குழுவை நடத்தியிருக்கிறார். மறுநாள் காலை தவசித்தி விழா. இதே நேரத்தில் ஆசானுடைய முன்னிலையில் 2 நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுமே நமது ஜீவா அவர்கள் இருந்து நமக்காக மீண்டும் நல்ல ஒரு இசையை வழங்க இருக்கிறார்கள். ஆகவே ஜீவாவை இப்பொழுது நமது நீண்ட பலத்த தகவலின் மூலமாக அவருடைய நன்றியை பாராட்டுகளை பூஜையை நமது அடுத்த புண்ணியவான் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் பூஜையை நடத்த இருக்கின்றார்கள். ஆசானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் மற்றும் ஞானிகளின் நாமத்தை எல்லாம் சொல்லும் பொழுது மனம் ஒன்றி ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி நாமத்தை சொல்லி எல்லாம் பல ஞானிகளின் நல்லாசியை அனைவரும் பெற்று இருவழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஐயா அவர்களை பூஜையை போகுமாறு அன்போடு கேட்கிறோம். திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் நீக்கும், திருவடி ஞானமே சித்தி முக்தியே. ஓம் சுப்பிரமணிய பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகப்பை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி. ஓம் அம்பிகானந்த திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் அருணந்தி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி. ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி. ஓம் மலுகண்ணி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்கால திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் உமாபதி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி. ஓம் அப்பையா திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி.
ஓம் கண்ணானந்த திருவடிகள் போற்றி. ஓம் கன்னிச்சித்த திருவடிகள் போற்றி. ஓம் கணநாத திருவடிகள் போற்றி. ஓம் கணபதிதாச திருவடிகள் போற்றி. ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் கபில திருவடிகள் போற்றி. ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கனராமர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுரண்டர் திருவடிகள் போற்றி. ஓம் காசீவர் திருவடிகள் போற்றி. ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி. ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி. ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி. ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பொங்கனேஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சங்கரி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சக்கநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவபாக்கியார் திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரமர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சுத்தமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூரமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சொர்வானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி.
திருவடிகள் போற்றி. ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் நாகாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி. ஓம் நம்பி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி. ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றி. ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பராசர ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பாபாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிங்கல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிடிநாதீசர் திருவடிகள் போற்றி. ஓம் மிருக மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் வீர்முகம்மது திருவடிகள் போற்றி. ஓம் புண்ணாதீசர் திருவடிகள் போற்றி. ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பூனைக்கண்ணார் திருவடிகள் போற்றி. ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி. ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி. ஓம் மாமங்கன் திருவடிகள் போற்றி. ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் முந்தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் மீகண்ட தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் மமச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி. ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வராகினி திருவடிகள் போற்றி. ஓம் ஆபீதி திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் நிலாகோடி சித்தர் சிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. கபால கரூரா குகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டையாளர் முப்பான குங்கலரும் பிரம்மசித்தர் முத்தியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரல்க கதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சந்திகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே
சரி, ஒரு நிமிஷம் நாம எல்லாரும் சேர்ந்து ஆசானுடைய திருவடியில நம்முடைய வேண்டுகோளை சமர்ப்பணம் செய்வோம். வேண்டுகோளை ஏற்று ஆசான் அருள் செய்வார். அன்பர்களுக்கு பூஜையை முடிந்த பிறகு ஆசானை ஆசானுடைய தவாலை இருக்கிறது. அனைவரும் ஆசானுடைய தவாலை சென்று ஆசானை வணிகர்கள் சிறப்பு. ஆகவே அந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி ஆசானுடைய நல்லாசியை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நமது உபகாரங்களை ஆசான் அவர்கள் சூரிய மூலமாக அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு குருவார அருளாசி ஆசான் அவர்கள் அருளியிருக்கிறார். அந்த சூரியனில் நமது முருகப்பெருமான் ஆறுமுக ரங்கமகாணி குருவார அருளாசி சுப்பிரமணிய ஞானம் தந்தரும் சூட்சும அவதாரம் எடுத்துமே ஒப்பில்லா ஓங்காரங்களில் படைத்து உலக நலம் வேண்டி அருளும் அரங்கல் யானை யானமே குரோதி நன்மை திங்கள் உயர்வான முதல் குருவார அருளாசி தன்னை ஞான பூமியாக உலகமாகிட உரைப்பேன். நம்பிக்கை வைத்து அரண்களின் ஜீவதளம் வருகின்ற உலக மக்களுக்கு ஜீவ தெளிவு ஞான வளங்கள் அவனியில் உயிர் பாதுகாக்கும் ஆபத்து கண்டறியா வாழ்வாய் ஓங்கியே வாழுகின்ற காலமே ஓம்கார ஞானம் புரிதல் காலம். ஓம்காரன் காட்சி அடைதல் வரணும். ஓம்கார கோயிலுக்கு வருவதால் கிட்ட நேர்மையான தர்மமான வழிமுறையும் நெறி பிறழா வாழ்க்கை வாழ்ந்திடவும் வறுமை பிணி சத்ரு குணம் அணுகா வளமும் கண்டிடவும் நேர்மைப்பட உலக மக்கள் எல்லாம் இளமதனில் சகோதர சமத்துவமானவர்களிலும் அருமையும் ஒற்றுமையும் பண்பும் கூடி ஆகாத சாதி மத இன வேதம் குரோதம் நீங்கியே எல்லா இறைப்படைக்கு நில உலக இயக்கமே அவன் செய்தேன ஓங்காரமே யாவும் எனும் சரணாகதி உண்மையும் தெளிவும் பரிபூரணமாகும் ஆகியே ஜீவதயமும் பெருகி அரங்கத்தின் தர்ம நெறியை மகிழவே ஏற்று கடைபிடிக்கும் மாண்புகள் கூடியே சிறப்பான தவசித்தியும் கூட ஜீவதயவாதான் விட்டும் என்கின்ற மறுக்கவிழா உண்மை ஏற்பாகி மனம் வந்து உயிர் கொலை நீங்கி வாழும் மா மனிதர்கள் ஆதி இனிதே வள்ளலின் அன்னதான சேவையில் நாளும் பொருள் உதவியே நமனை வெல்லும் தொண்டர்களாகி ஆகிய அரண்களின் ஆசிபட அனைவரும் பிறவா நிலை அடைவர் அகிலத்தையே மாற்றும் சக்தி பெறுவர். அரங்கமகான்யா அருளிய குருவார அருளாசி. வாழ்கவே வாழ்க இன்னத்தின் திருவடி வாழ்கவே வாழ்க மலர்ந்தரும் தம்பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞான தவறுந்தால் வாழ்கவே வாழ்க மனமில்லாமல் பாதவி. சிவாய ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. 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 சிவாய ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க.
சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே தியம். Thank you.